ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இந்தியன் ஆர்மிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குங்க. அதை பற்றின முழு விவரம் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ என்ன போஸ்டிங் என்ன A to Z வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணதை பாருங்கள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷன் ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி அக்னிபாத் ஸ்கீம்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெக்யூர்மெண்ட் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மொத்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 46,000 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ரோல் வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீர், ஓகேங்களா? இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8th 10th 12th வரைக்கும் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப முக்கியம். 17 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சேலரி பேஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 21,000 கடைசி வந்து பார்த்திங்கன்னா 40,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை தவிர இன்னும் சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதில் 4 வருஷத்துக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 21,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயர் 23,100 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 25,580 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் இயர் வந்து பார்த்திங்கன்னா 28,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் போட்டு ஒரு 4 விதமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட் ஆர்மி ட்ரைனிங் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபுட்டு, கிளாத் எல்லாமே A to Z அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க 4 வருஷத்துக்கு. டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் அண்ட் மேட்டட் மைண்ட் செட். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ்னால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜாப் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், CRPF, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் GRP, CISF, அதுக்கப்புறம் BSF, கஸ்டமர் சென்ட்ரல் HPCL, அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே, ஸ்டேட் போலீஸு, அதுக்கப்புறம் பேங்க்ஸு, ஏர்போர்ட், டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ATMS, அதுக்கப்புறம் மால் சென்டர், PSUS, டாஸ்க் போர்ஸ், ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேட், ஏர்லைன்ஸ், இண்டிகோ, ஸ்பைஜெட். ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட்லேயும் ஈஸியாக உங்களுக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த ஜாபுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மெத்தட் தாங்க, ஒன்றுமே இல்லைங்க. இந்தியன் ஆர்மி அக்னிபாத் டைப் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஃபஸ்ட்டே ஒன்று ஷோ ஆகும். நீங்களே விண்ணப்பிக்கிறதுனாலும் விண்ணப்பிச்சுக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டர் போய் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினச்சாலும் விண்ணப்பிச்சுக்கலாம், ஓகேங்களா? இதில் விண்ணப்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய டீட்டெயிலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போல் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் ப்ரொசீஜர், ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போய் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிங்க, ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ டாடா பாய், சி யூ. இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸை தெரிஞ்சுக்க உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.